டியர் மேக்கப் லவர்ஸ், குட் ஈவினிங். என்னடா ஃபுல் மேக்கப்போட இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு செல்ஃப் க்ரூமிங் செக்ஷனுக்கான மேக்கப்புங்க. இப்போ வந்து செல்ஃப் க்ரூமிங் செக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே மாதிரி மேக்கப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் வந்து ப்ரைடுக்கு க்ளோஸாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மேக்கப்பில் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறேங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்வா மாய்ஸ்சரைசர் இது வந்து அப்ளை பண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து, காது எல்லாம் சேர்த்து கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரால் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்ம மேக்கப் பண்ணும்போது எப்பொழுதுமே கழுத்தையும் காதையும் மறந்துடக்கூடாது. அப்படி அதை விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா அன்னிவனாக உங்கள் ஸ்கின் டோன் தெரியும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், நான் வந்து பிஎஸ்சியில் மீடியம் ஸ்கின் டோனுக்கு உள்ள காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இதுவுமே கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து போகணும். நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆக தான் நமக்கு மேக்கப் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நம்ம இப்பொழுதும் வழக்கமாக பண்ணுறது தாங்க, ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணுறோம். நல்லா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி ஹோம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப் வந்து ஐப்ரோவுக்கு கொடுத்துக்கிறோம். தென் காஜல், ஐலைனர். எனக்கு செல்ஃபாக வந்து ஐலைனர் போடுறது கஷ்டங்கிறதுனால நான் ஸ்கெட்ச் டைப்பில் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதையே மஸ்கரா மாதிரியும் நான் யூஸ் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய ஐ ஃபினிஷிங். தென் பார்த்திங்கன்னா லிப் லைனர். எப்பொழுதுமே லிப் லைனர் பண்ணிவிட்டு லிப் பென்சிலாலேயே உள்ளே ஒரு கோட்டிங்கு கொடுத்துருவேன். என்னுடைய லிப்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் போயிடும். ஸோ லிப் லைனரால் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஒரு மேக்கப் நல்ல ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ ஷேடாங்க ஒரு நல்ல ஒரு கலர், ஒரு லைட் கலர் இல்லை வந்து மெரூன் அந்த மாதிரி ஷேட்ஸில் நீங்கள் ஐ ஷேடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஹைலைட் நல்ல சீக்ஸை வந்து சிரித்த மாதிரி வச்சுட்டு அதில் நீங்கள் மைல்டாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபினிஷிங் இருக்கும். நம்ம பண்ணிக்கிற மேக்கப் நம்ம என்ன லைட்டிங் எஃபெக்ட்ஸ் நம்ம மேலே விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோ ஆகணும். நீங்களும் செல்ஃப் மேக்கப் ட்ரை பண்ணுங்கள். செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள்.